ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. டெய்லி 10 PYQ அப்படிங்கிற சீரீஸில் நம்ம இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச டெட் பேப்பர் 1 அண்ட் SGT எக்ஸாம்ஸ்லேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்துலேருந்து கேட்கப்பட்ட PYQs பார்த்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம 4 days வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்தின் ஒரு வரி வினாக்களுமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Day 5 உடைய 10 questions. ஃபர்ஸ்ட் ஒன், சிறு பஞ்ச மூலம் என்ற நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலும் டேஸ் கருத்துக்களை கொண்டது. சிறு பஞ்ச மூலம் என்ற நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலும் டேஸ் கருத்துக்களை கொண்டது. எத்தனை கருத்துக்களை கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 5. சிறு பஞ்ச மூலம் அப்படின்னாலே சிறிய 5 வேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் சொல்லலாம். பஞ்சு அப்படின்னாலே 5ன்னு சொல்லுவோம் இல்லையா, மூலம் அப்படின்னா வேர்கள், 5 சிறிய வேர்கள். அதாவது 5 விதமான மூலிகையின் வேர்கள் வந்து நம்ம உடல் நோயை வந்து குணப்படுத்தும். அதே மாதிரி சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலையும் 5 கருத்துக்கள் இருக்குது. அது வந்து நமக்கு நல்வழி காட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து இதோடைய பொருள் உண்டு. அண்ட் இந்த 5 வகையான மூலிகைகளின் பெயர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே என்று கண்ணகி கூறியது யாரை? ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே என்று கண்ணகி கூறியது யாரை? ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, பாண்டிய மன்னனை. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், அவ்வுருவம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது டேஸ். அவ்வுருவம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆ கூட்டல் உருவம். அவ்வுருவம் இதை பிரித்தோம் அப்படின்னா ஆ கூட்டல் உருவம் சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், நீதி நூல்களுள் ஒன்றான நன்னெறி டேஸ் பாக்களால் பாடப்பட்டது. நீதி நூல்களுள் ஒன்றான நன்னெறி டேஸ் பாக்களால் பாடப்பட்டது. நன்னெறியின் பாவகை கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வெண்பா. 40 நேரிசை வெண்பாக்களை கொண்டதுன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் இல்லையா. நன்னெறியின் பாவகை வந்து வெண்பா. நெக்ஸ்ட்டு 5வது, தண்டோரா என்பதன் பொருள் பொருந்தாத சொல். கொஸ்டினை ஃபுல்லாக படிக்கணும். நம்ம இது வரைக்கும் மட்டும் படிச்சுட்டு போட்டுவோம். தண்டோரா என்பதன் பொருள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏலே இருக்குன்னு சொல்லிட்டு போட்டுவோம். கொஸ்டினை ஃபுல்லாக படிக்கணும். தண்டோரா என்பதன் பொருள் பொருந்தாத சொல் எது? ஓகேவா. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, எழுதுதல். மற்ற எல்லாமே முரசு அறிவித்தல், தெரிவித்தல், கூறுதல், இதெல்லாமே தண்டோரா இது கூட சேர்ந்த பொருட்கள் தான். பொருந்தாத சொல் வந்து எழுதுதல். நெக்ஸ்ட்டு 6வது கேள்வி, இவற்றுள் சிலம்ப கலையில் பயன்படுத்தப்படாத ஆயுதம் எது? இவற்றுள் சிலம்ப கலையில் பயன்படுத்தப்படாத ஆயுதம். ஆன்சர் ஆப்ஷன் டி, வில் அம்பு. மற்ற எல்லாமே இப்போ வரும். மான் கொம்பு, பிச்சுவா கத்தி, வளரி, இதெல்லாமே சிலம்ப கலையில் பயன்படுத்தப்படக்கூடிய ஆயுதங்கள். வில் அம்பு அப்படிங்கிறது வில் வித்தையில் பயன்படுத்தக்கூடியது. அண்ட் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கொடுக்குறேன். நிறைய தமிழர்களின் வீர விளையாட்டுகள் வந்து படிச்சிருப்போம். அதில் 2 விளையாட்டு வந்து ஒலிம்பிக் போட்டிகளில் சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து என்ன தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா. நெக்ஸ்ட்டு, பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைப்பவை. பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைப்பவை. ஆன்சர் ஆப்ஷன் சி, பனையோலைகள். பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைப்பவை பனையோலைகள். நெக்ஸ்ட்டு 8வது கேள்வி, தமிழ்மொழி ஆதி தமிழ்மொழி என புலப்படுத்திய அகழாய்விடம். தமிழ்மொழி ஆதி தமிழ்மொழி என புலப்படுத்திய அகழாய்வு இடம். ஆப்ஷன் பி, கீழடி. இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 9th ஒன், தடதடவென இரட்டை கிளவி எவ்வகை குறிப்பு? தடதடவென இரட்டை கிளவி எவ்வகை குறிப்பு? ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம், விரைவு குறிப்பு. ஸோ இதில் வந்து ஒலி குறிப்புகள் நிறைய உண்டு. அதாவது
ஒலி குறிப்பு, சின குறிப்பு, விரைவு குறிப்பு இந்த மாதிரி குறிப்புகள் எல்லாம் இரட்டை கிளவி வரும்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். இதில் தடதடவன அப்படிங்கிறது விரைவு குறிப்புக்கு எடுத்துக்காட்டு. இதே மாதிரி கலகலவன அப்படிங்கிறது ஒலி குறிப்புக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். கலகலவன சிரித்தாள், இது வந்து ஒலி குறிப்புக்கு எடுத்துக்காட்டு. இதே மாதிரி நரநரவன அப்படிங்கிறது சின குறிப்புக்கு எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு ஆஞ்சக்குடி என்பதன் பொருள். டே 5th லாஸ்ட் கொஸ்டின். ஆஞ்சக்குடி என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி, உயர்ந்த குடி. ஆஞ்ச அப்படின்னாலே உயர்ந்தன்னு சொல்லிட்டு பொருள். ஆஞ்சக்குடி அப்படின்னா உயர்ந்த குடி. ஸோ இதோட டே 5 கம்ப்ளீட் ஆகுது. நான் உங்களை நெக்ஸ்ட் டேயில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.